ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க, ஆஸ் யூஷுவல் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேனால எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. மாமனாரும் மாமியாரும் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நானும் சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் போக முடியல. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க, சளி இருமல். அதனால வந்து என்னாலுமே வந்து போகவே முடியல. அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு இந்த ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி டபுள் கோடு காட்டுச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து ஹார்மோன் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து டபுள் கோடு காட்டுங்களாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு பின்ன எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. நான் அதனால சர்ச்சுக்கு போக முடியலைங்களா, அதனால் என்னோடய ஹஸ்பண்டும் சர்ச்சுக்கு போகல, அவர் ஒர்க்கு போயிட்டாங்க. பையன் வந்து தூங்கிட்டு இருக்கேன். நைட்லாம் வந்து தூங்கவே இல்லைங்க, அழுதுகிட்டே இருந்தான். ஸோ வந்துட்டு இப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சேரு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை வந்து இப்போ தான் மழை வந்து நின்றுருக்கு. இனி மழை வருமானு தெரியல, பட் வந்த வரைக்குமே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஈரங்க. அங்கெல்லாம் ஈரம், இங்கே ஃபுல்லாகவுமே ஈரமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து இந்த நம்ம பால் வெட்டுவோம் தெரியுங்களா. பால் வெட்டும்போது பால் எடுப்பாங்கள்ல, அந்த பாலை வந்து உரைய வைக்கிறதுக்கு வந்து இந்த ஆசிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து ஒரு 3 மந்த்துக்கு வந்து எங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். 3 மந்த்துக்கு வரும். இதுதான் ஆசிட்டுங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள கொஞ்சமாக ஊற்றினா தான் அந்த பால் வந்து அந்த ரப்பர் மாதிரி வந்துட்டு ஆகும். அதுக்காக தான். நம்ம வீடு பாருங்கள் எப்படி இருக்குது. குட்டி பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சேங்க. டீ வந்து நல்லாவே காஃபி போட்டு மிக்ஸ் பண்ணோமா. பாருங்கள், சாப்பாடு, ரசம் வச்சுருக்காங்க. ரசம் இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. சமையல் தாங்க வைப்பாங்க. பாருங்கள் நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க மெதுவாக தரேங்க. வாங்க உங்களுக்கு நான் மாடியில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து பின்னாடி பேக் சைடு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட்டும் பின்ன வந்து பாக்கு இதெல்லாமே மழையில் நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரூம் வந்து சும்மா தானே இருக்குது, ஸோ வந்து இந்த ரூமில் வச்சுருக்கோம். இது தாங்க வந்து பாக்கு. நம்ம வீட்டில் வந்து பாக்கு மரம் இருக்குது. அதில் வந்து நிறைய பாக்கெல்லாம் வருமா, அந்த பாக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பாக்கு தான். இது வந்து விலைக்கு விற்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெத்தலைக்கு வந்து வெத்தலை கூட வந்து இந்த பாக்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து வெட்டு பாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்கெலாம் இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்காது. இந்த பாக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட்டு. நான் காமிச்சேன் பார்த்திங்களா கீழே. ரப்பர் பாலை எடுத்து அதில் வந்து ஆசிட் போட்டு உரைய வச்சு அதுக்கு பின்னே மிஷினில் போட்டு 2 மிஷினில் போட்டு அடித்து எடுப்பாங்க. அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரியாக இருக்கும். வந்த பின்னே இதை வந்து ஃபுல்லாக காய வைப்பாங்க. காய வச்சு எடுத்தால் ரப்பர் ஷீட் ரெடி. இதை வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம அமௌண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு யாராச்சும் ரப்பரை பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரப்பர் வந்து எடுக்கிறதுல, ரப்பர் பால் எடுக்கிறதுலேருந்து இந்த ஷீட்டை அடித்து காய வைக்கிற வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவை எடுத்து போட சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குங்க. இங்கே காய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே புதுசாக வந்ததுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பாக்கு. இது வந்து அதுக்குள்ளே இருக்க கொட்டை. இங்கே இதுதான் வந்து இங்கே வந்து வெத்தலைக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஊரில் வந்து பாக்கு தான். நம்ம ஊரில் வந்து வெட்டு பாக்கு இருக்குமில்ல, இந்த ஊரில் வந்து இதுதான் பாக்கு. அதுக்கு பின்னே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஏரியா. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு. நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணி போகுது பார்த்தீங்களா. அதாங்க இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதை விட தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ தண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து கிழங்குங்க. கிழங்கு அதுதான் மேலே படர்ந்து கிடக்கு கிழங்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்கு பின்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு சைடு.
இது நம்ம வீடு. இது ஃபுல்லாக வாழை மரம் தான் வச்சுருக்காரு பார்த்தீங்களா. பாருங்கள், அப்பா வந்து ஃபுல்லாக வாழை மரம் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே வாழை மரம் தாங்க. அதை தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கே தெரியுது பார்த்திங்க. அந்த ஃபுல்லாகவே ரப்பரும் இருக்குது. அதுக்கு போக ஏதோ கிழங்கு அதெல்லாம் இருக்குங்க. இங்கே குரங்கெல்லாம் வரும், வந்து உட்காந்துட்ருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி தாங்க இருக்கும். இதுதான் நம்ம ஏரியா. மழை வந்தாலே நாசமாயிரும். இங்கே வந்து திப்பிலி செடி இருக்குது. இங்கே யாருக்காச்சும் திப்பிலி வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே நம்ம ஊர்லாம் திப்பிலி வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. பட் இங்கே வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்போம் திப்பிலிலாம். இது நம்ம வீட்டிலே இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கொடி வச்சுருக்கோம், திப்பிலி கொடி. ஸோ வந்துட்டு அதில் திப்பிலி, நல்ல திப்பிலி கிடைக்குங்க. உங்களுக்கு வேயாச்சுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். பாருங்கள், அங்கே சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரத்தில் எங்கே தெரியுதா உங்களுக்கு? இதை திப்பிலி. இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல. இப்போ